ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, க்ளீன் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த டிப்ஸ் பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேன்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து பால் வாங்கின கேன் தான். இதை வந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் இருக்கிறதால வைக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு அழகாக வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கண்டெய்னர் தேவைப்படாது. அழகாக நம்ம இதிலேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வைப்போம். மெயின் பார்த்திங்கன்னா முட்டை, இந்த மாதிரி பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாசேஜ், அதாவது ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யணும். ஸோ அந்த மாதிரி மயனஸு, கெச்சப்பு இது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நீட்டாக இருக்கும். ஸோ வேணுன்ற பொருள் நம்ம டக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எங்கேயுமே வந்து சிந்தவும் சிந்தாது, க்ளீனாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. அடுத்து பாருங்கள், நம்ம டூத் பேஸ்ட் கவரை வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப சூப்பரான நம்ம க்ளீனிங் டிப்ஸே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் பாருங்கள், நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பு எப்பவுமே வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, கேஸ் அடுப்புமே வந்து எண்ணெய் பிசுபிசுப்போடு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரை வச்சு தான் வந்து சூப்பரான ரீயூஸ் ஐடியா அண்ட் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் இதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு, ஸோ அந்த தண்ணியை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த தண்ணியை வச்சு நிறைய வந்து நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மெயின் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேஸ் அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி கூடவே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை தொட்டி தொட்டி இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு மேலே லைட்டாக, அதாவது நம்ம ஒரே ஆங்கிளில் இது பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரை வந்து சட்டுன்னு நீங்கும். ஸோ அவ்வளோதான். ஒரே ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஈரமான துணியை போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக எதுவுமே லிக்விட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரை வச்சு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கேஸ் அடுப்பு மட்டும் இல்லாமல் கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இந்தமாரி வந்து நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ஆயில் பிசு பிசுப்பே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு கேஸ் அடுப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மளோட கிச்சனோட சிங்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த தண்ணியை வச்சு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஜார்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி மங்குன மாதிரி ஆகிருக்கும். அதேமாதிரி பழைய கிளாஸாக இருந்தாலும் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது மீதமான பேஸ்ட் கவரில் இருக்க அந்த தலை போர்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அந்த இடத்துல. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான்வெஜ் கழுகும்போது ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும் கையில். ஸோ இதை வச்சு கொஞ்சமாக கையை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. அடுத்து பாருங்கள், நம்மளோட கிச்சனோட டேப் ஆகட்டும், இல்லை நம்ம வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டேப் ஆகட்டும், இதெல்லாம் வந்து உப்பு கருப்படைஞ்சு ஒரு மாதிரி வந்து மங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த தண்ணியை வச்சு அழகாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நீங்கள் கழுகுனிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இடுக்கு பகுதியெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இடுக்கு பகுதியெல்லாம் வந்து பெரிய ப்ரஷ்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்தமாதிரி டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இடுக்குகளில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், நம்மளோட டேப் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டியான ஆயில் டிஸ்பென்சர் ஆகட்டும், இல்லை ஆயில் ஸ்ப்ரே ஆகட்டும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ஊற்றுறதுக்கு ஃபன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷோட மேல் போர்ஷனை நல்லா கழுகி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து வேண்டான்னு வந்து வேஸ்ட்டாக வச்சுருக்க இந்த கத்தியெல்லாம் அப்படியே வச்சுட்டோம்னா துரும்பு பிடிச்சிடும். இந்த மாதிரி வேஸ்ட்டோட கவரில் எல்லாமே வந்து உள்ளே க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு டிப்ஸுமே நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ பாருங்கள், வச்சுட்டு லப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து கத்தி நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த மாதிரி நம்ம பவுச் மாதிரி கட் பண்ணியிருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரில் வந்து அழகாக இந்த மாதிரி மணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா ஸ்பூன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹேண்ட்பேக்கில் வந்து நிறைய கொச்ச கொச்சனை நிறைய பொருட்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாவியெல்லாம் தொலைஞ்சு போகாமல் இருக்க சாவியுமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து இந்த மாரியுமே வந்து கட் பண்ணி நீங்கள் இத வந்து ஒரு பவுச் மாடலுக்கு நீங்கள் இந்த மாரி கட் பண்ணிவிட்டு, இது கூடவே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்செட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவுமே பேகுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா, கச்சா முச்சான்னு ஆயிடும். ஒரு மாரி அப்படியே எல்லாமே வந்து பின்னின மாரி ஆயிரும். ஸோ எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா வராது. இந்த மாரி போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு பவுச் மாரி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாரி டூத் பேஸ்ட் கவர இந்த மாரி ஒரு வளையல் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இத வந்து இந்த மாரி நம்ம A4 பேப்பர்லாம் வந்து சுருட்டி எடுத்துகிட்டு போறோம்னா ஓப்பன் ஆயிரும். இந்த மாரி போட்டுவிட்டேன் அப்படியே லாக் ஆகி அழகா நிக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாரி ஹேங்கர் தான் எடுத்துங்க. ஹேங்கரோட தலை போர்ஷன்ல இந்த டூத் பேஸ்ட் கட் கட் பண்ணியிருக்கோம்ல, அத வந்து நம்ம போட்டுட்டு ஒவ்வொரு ஹேங்கர்லையுமே இந்த மாரி மாட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ இதில வந்து எவ்வளோ துணி வேணாலும் அழகா நம்ம மாட்டிக்கலாம் பாருங்க. ஸோ சூப்பரா நல்ல வெயிட்டு தாங்கும் அந்த டூத் பேஸ்ட்டோட கவரு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா நல்ல வெயிட்டு தாங்கும். அடுத்து நம்ம குட்டி பசங்க இருக்க வீட்லலாம் இந்த மாரி வந்து ரொம்ப வந்து செவுத்துல வந்து கிறுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இத வந்து எப்படி நம்ம போக்கலாம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, வெறும் டூத் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, ஒரு சாஃப்ட்டான ஸ்பாங் வச்சு லைட்டா இந்த மாரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து அந்த கரை எல்லாமே போயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிக்ஸி ஜாருமே வந்து ஒரு மாரி ஆயில் பிசுபிசுப்பா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி இந்த தண்ணிய வச்சு அழகா வந்து இந்த மாரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்க நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. வேற எதனா போட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துரும். உள்ளுக்குமே பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார் இருக்குல்ல, ஸோ அத வச்சு தான் நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு மிக்ஸி ஜாருமே. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீட்ல இஞ்சியெல்லாம் வாங்குனோம் அப்படின்னா, அப்படியே ஃப்ரிட்ஜில வைக்காம, ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாரி நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. இஞ்சி வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சி முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு, அந்த இஞ்சியெல்லாம் அதில போட்டு ஒரு 2, 3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியில நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து, நல்லா இந்த இஞ்சியெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, நம்மளோட இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ சீக்கிரமே அழுகியும் போகாது. அதேமாரி ஒரு சில டைம்ல வந்து ஒரு மாரி சுருங்குன மாரி ஆயிரும். ஸோ அந்த மாரியும் ஆகாது. நல்லா இந்த மாரி தொடச்சி எடுத்துக்கங்க. தொடச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில ஸ்டோர் பண்ணிவிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம வீட்ல இந்த மாரி ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டா தூக்கி போடாம, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஸோ இதில வந்து இந்த 2 பாக்ஸுமே வந்து கீழ் போர்ஷன்ல வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறோம். ஸோ இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து ஸ்ட்ரெய்னர் இல்ல அப்படின்னு நம்ம ஒரு சில பொருட்கள வந்து கழுவுறதுக்கு ஸ்ட்ரெய்னர் இல்ல வந்து இது வந்து ஸ்ட்ரெய்னரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பெரிய பெரிய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இந்த மாரி வந்து நம்ம கழுகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன இது டப்பாலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாரிலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு டப்பா வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம வீட்ல நம்ம பாத்திரம்லாம் கழுவுறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த குப்பைய வந்து நம்ம டஸ்ட்பின்ல போட முடியாது. இந்த மாரி ஸ்ட்ரெய்னர்ல ஊத்திட்டீங்க அப்படின்னா, தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். குப்பை தனியா இருக்கும். இந்த குப்பைய அழகா நீங்க டஸ்ட்பின்ல சூப்பரா நீங்க போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு, நம்ம குட்டி குட்டி உருளைக்கிழங்காகட்டும், எல்லாம் வந்து இந்த மாரி பெரிய பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து கழுகுறதுக்குலாம் வந்து நம்ம அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கழுகுனதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா, தண்ணியுமே வந்து வடிஞ்சிரும். ஸோ அதேபோல் அந்த குட்டியா நம்ம கீழ வரைக்கும் நம்ம இது பண்ணோம் பார்த்தீங்களா, இதுலேயுமே வந்து குட்டி குட்டி உருளைக்கிழங்கு, குட்டி குட்டி கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஸோ இந்த மாரிலாம் கழுகுறதுக்கு கூட நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல வாங்கி வைக்கக்கூடிய இந்த மளிகை சாமான் பொருட்கள் வந்து நம்ம கொஞ்சமா வந்து தேவையான அளவு கண்டெய்னர்ல போட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய பாக்ஸில போட்டு வச்சுருவோம். அந்த மாரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, வண்டு, பூச்சி இந்த மாரிலாம் வந்துரும். ஸோ அந்த மாரி வராம இருக்கிறதுக்காக காட்டன் துணி, இல்ல மாரி டிஷ்யூ பேப்பர் அந்த மாரி எடுத்துக்கங்க. இது கூடவே வந்து முக்கியமான ஒரு பொருட்கள், நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் தான். ஸோ அந்த மஞ்சள் தூள் இது கூட போட்டு கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கங்க, சால்ட் உப்பு. நல்லா இந்த மாரி மடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா, வண்டு, பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.